மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சங்கமித்ரன். இவர் நாம் மக்கள் என்ற இயக்கத்தின் தலைவராக உள்ளார். மயிலாடுதுறையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி பாலியல் வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதில் கூட்டு பாலியல் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து முறையான விசாரணையை காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு பாலியல் குற்ற வழக்குகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் சங்கமித்ரனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். இதனால் அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் சங்கமித்ரன் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். உரிய நீதி கிடைக்கும் வரை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாகவும், மயிலாடுதுறையில் நடந்த கூட்டு பாலியல் விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும், வழக்கு வாரண்டில் இருக்கும் வக்கீலுக்கு அரசு வக்கீலாக பொறுப்பு கொடுக்கிறார்கள் பாலியல் குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததற்கான என் மீது பொய் வழக்கு பதிவு செய்த எஸ்பி ஸ்டாலின், உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர், அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த பாலியல் குற்றவாளிகளில் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றிவிட்டு பல பணத்தை வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினை கண்டித்து, டிஎஸ்பி திருப்பதியை கண்டித்து, எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு வழக்கறிஞர், நல்லா தெரிஞ்சுக்கணும், அரசு வழக்கறிஞர் சேயோன் அவர்கள் மீது நீதிமன்றம் 1 குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1ல் NBW என்று சொல்லக்கூடிய வாரண்ட் இருக்கு. வழக்கு எண் 440 STC 441 2017 வழக்கு போடப்பட்டு அவர் மீது வாரண்ட் இருக்கின்ற போது அவருக்கு அரசு முறைகேடாக அரசு வழக்கறிஞராக கொடுக்கிறார்கள். இதில் நடவடிக்கை விசாரணை நடத்த வேண்டும் சொல்லிட்டு மாவட்ட நீதிபதி இடத்துல மனு கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனு கொடுத்துருக்கிறோம். மூன்றாவது, பாலியல் குற்றங்களிலே குற்றவாளிகளோடு தொடர்பு கொண்டு, சாரா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, இரட்டை கொலை குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த பாலியல் குற்றங்களுக்காக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களை சந்தித்ததுனால என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு சம்மன் போட்டு என்னை அழைத்து சென்று என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் ஒரு நீதி விசாரணை நடத்தப்படணும். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகளில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் மார்த்தட்டி சொல்லக்கூடிய இந்த மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் மீது இருக்கிற வழக்குகளை நீதி விசாரணை செய்யணும். இன்று எத்தனை பேர் இந்த வழக்குகளில் தோத்து போயிருக்கிறான், எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் இதில் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு பின்னால் எப்படி இருக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு நீதி விசாரணை இந்த மண்ணிலே நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத நிலை அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். கஞ்சாவுக்கு எதிராக, சாராயத்திற்கு, கள்ளச்சாராயத்திற்கு எதிராக காரைக்காலிலிருந்து கள்ளச்சாராயம் தொடர்ந்து இங்கே கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயத்தில் இந்த மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற போது அதை விற்றுக்கொள்ளுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் சொல்லி பெரிய அளவில் இன்றைக்கு பல கோடி ரூபாயை இன்றைக்கு கலெக்ஷன் செய்து எஸ்பி அவர்கள், எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர்கள், டிஎஸ்பி திருப்பதி அவர்கள் இதெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. இதனால எனக்கு தொடர்ந்து இந்த நெருக்கடியை இந்த எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த போராட்டம் வச்சிருக்கிறோம்.